ஹே காய்ஸ்! இந்த வீடியோல கேசி டுவானிக் ஐஎம் இயர்ஃபோன்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போறோம். நீங்க ₹2000 ஒரு ஐஎம் இயர்ஃபோன்ஸ் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இதுவும் ஒன் ஆஃப் த கன்சிடரேஷனா நீங்க வச்சுக்கலாம். பட் இது எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு அப்படின்றத, இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு, இதோட டியூனிங் எப்படி இருக்குன்றத இந்த வீடியோல இப்ப பார்க்கலாம். ஸோ இந்த ஐஎம் உங்களுக்கு சில்வர் அண்ட் பிளாக் கலர் வேரியன்ட்ல இருக்கு. என்கிட்ட இருக்கிறது இப்ப சில்வர் கலர் வேரியன்ட் தான். ஸோ இதுல பில்ட் குவாலிட்டி வைஸ் மெட்டல் ஃபேஸ் பிளேட்ல வருது அண்ட் ரெசின் மெட்டீரியல் வந்து வருது கேவிட்டிக்கு. ஸோ உள்ள வந்து உங்களுக்கு 2 டிரைவர்ஸ் வரும். ஒண்ணு வந்து பிளானர் மேக்னெட்டிக் டிரைவர், இன்னொன்னு வந்து டைனாமிக் டிரைவர். ஸோ பிளானர் மேக்னெட்டிக் டிரைவர்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 3 மேக்னெட்ஸ் குடுத்துருக்காங்க இந்த வாட்டி. ஸோ அது 3 பிளானர் அப்படின்னு வந்து போட்டிருப்பாங்க. அது ஒரு பிளானர் மேக்னெட்டிக் டிரைவர் தான். அதுக்குள்ள 3 மேக்னெட்ஸ் இருக்கும். ஸோ 2 டிரைவரோட வருது. ஸோ அதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு? டிஃபரெண்ட் சினாரியோல ஸோ அத பத்தி ஆடியோ குவாலிட்டில சொல்றேன். அண்ட் அதுக்கு முன்னாடி இதுல டைப் சி வேரியன்ட்டும் இருக்கு. 3.5 வேரியன்ட்டும் இருக்கு. என்கிட்ட இருக்கிறது 3.5 வேரியன்ட் தான். இது சில்வர் பிளேட்டட் டைப் ஆக்ஸிஜன் ஃப்ரீ காப்பர் கேபிளோட வருது. கேபிள் வந்து கொஞ்சம் டேங்கிள் ஃப்ரீயா தான் வந்து இருக்கும். அண்ட் இதுல டூவல் கண்டென்சர் மைக்ரோஃபோனும் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஐஎம்ஸோட ஃபிட்டிங் வைஸ் ஒண்ணும் பிரச்சனை இல்லங்க. ஸோ இது நல்லா ஃபிட் ஆகுது. லைட் வெயிட்ல தான் இருக்கு. ஸோ இப்ப நான் வியர் பண்ணிட்டு ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இயர் கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. ரொம்ப பெயின் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது. லைட் வெயிட் நல்ல கரெக்ட்டான ஒரு மீடியம் சைஸ்ல தான் இருக்கு. காதுல ஃபிட் ஆகுற சைஸ்ல தான் இருக்கு. பெரிய சைஸா கூட கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் இப்ப இதோட ஆடியோ குவாலிட்டி. ஆடியோ குவாலிட்டி வைஸ் இப்ப என்கிட்ட 3.5 வேரியன்ட் தான் இருக்கு. ஸோ அதனால நான் மோஸ்ட்லி 3.5ல யூஸ் பண்ணல. நான் ஒரு கேசி AM01 DACஓட கம்பைன் பண்ணி தான் யூஸ் பண்ணேன். ஏன்னா ஒரு DACஓட யூஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு நல்ல பவர் கிடைக்கும் அப்படின்றதுனால. அண்ட் நான் யூஸ் பண்ண ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா, OnePlus 12R ஃபோன். அண்ட் இதுல Apple மியூசிக்லயும் யூஸ் பண்ணேன். Apple மியூசிக் ஹை ரெசல்யூஷன் அந்த ஃபார்மேட்லயும் யூஸ் பண்ணேன். அண்ட் ஹைவே மியூசிக் பிளேயர்லயும் யூஸ் பண்ணேன். 2த்துலயுமே 2 டிஃபரெண்ட் இருக்கு. Apple மியூசிக்ல யூஸ் பண்ணதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டோட டிஃபால்ட் சவுண்டிங்ல யூஸ் பண்ணது. இதுவே ஹைவே மியூசிக் பிளேயர்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிட் டெப்த் ஆடியோல யூஸ் பண்றது. இது 2த்துக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு. அது 2தோட டிஃபரன்ஸுமே நான் வந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து Apple மியூசிக்ல யூஸ் பண்ணும்போது எப்படி இருந்தது அப்படின்னா, ஸோ இதுல ஆக்சுவலி நல்ல ஒரு பேஸும் இருக்கு. அண்ட் வார்ம்னஸும் வந்து நல்லா இருந்தது. ஸோ அதனால மெலோடி கேட்கறதுக்குலாம் நல்லா இருந்தது. மெலோடில வர வோக்கல்ஸ் அந்த சிங்கர்ஸோட வாய்ஸ் அதெல்லாமே சூப்பரா இருந்தது. பட் இதுவே சில சிங்கர்ஸ் வந்து ஹை பிட்ச்ல பாடுவாங்கல்ல. இப்போ ஒரு கிளாசிக்கல் அக்கோஸ்டிக் சாங்ஸ்ல வந்து இருக்கும்ல. ஸோ அந்த மாரி சாங்ஸ்ல வரும்போது அந்த ஹை பிட்ச் வோக்கல்ஸ் வந்து அதோட கிளாரிட்டி வந்து ஃபுல்லா அச்சீவ் ஆகாத மாதிரி இருந்தது. பிளஸ் ஆல்சோ அண்ட் இமேஜிங் குவாலிட்டி அந்த பெர்ஃபெக்ட்டான அந்த சென்டர் ஸ்டேஜ், சவுண்ட் ஸ்டேஜ் வந்து ரொம்ப வைடா இல்லாத மாரி தோணுச்சு. இது வந்து நான் Apple மியூசிக்ல யூஸ் பண்ணும்போது எனக்கு இப்படி இருந்தது. ஆஃப்டர்வர்ட்ஸ் நான் ஹைவே மியூசிக் பிளேயர்ல யூஸ் பண்ணும்போது எப்படி இருந்ததுன்னா, ஹைவே மியூசிக் பிளேயர்ல உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஹைவே மியூசிக் பிளேயர் இதுவரைக்கும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது எதுவும் பேமெண்ட்லாம் எதுவும் கிடையாது. அதுல செட்டிங்ஸ்குள்ள போனீங்க அப்படின்னா, எக்ஸ்க்ளூசிவ் HQ USB ஆடியோ ஆக்சஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இத எனபிள் பண்ணிட்டீங்கன்னா, இதுல பிட் பெர்ஃபெக்ட் மோட்ல வந்துரும். ஒன்ஸ் அத எனபிள் பண்ணிட்டு உங்களோட DAC எடுத்து இதுல இன்சர்ட் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து கேட்கும். இந்த மாரி ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். இதுக்கு ஜஸ்ட் வந்து நீங்க ஓகே வந்து பிரஸ் பண்ணுங்க. இப்ப இந்த பிளேயர்ல நீங்க பார்த்தீங்கன்னா, USB அப்படின்ற ஆப்ஷன் காட்டும். நீங்க எந்த ஒரு ஆடியோ ப்ளே பண்ணீங்க அப்படின்னாலும், ஒன்ஸ் இந்த ஆப்ஷன் காமிச்சது அப்படின்னா, அப்ப நீங்க பிட் பெர்ஃபெக்ட் மோட்ல வந்து கேட்கிறீங்கன்னு அர்த்தம். அண்ட் வால்யூம நீங்க இன்கிரீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, USB ஹார்ட்வேர் வால்யூம் அப்படின்னு வந்து காட்டும். இது வந்து அந்த அப்ளிகேஷன்ல மட்டும் தான் அப்படி காட்டும். இதுவே நீங்க மினிமைஸ் பண்ணிட்டு வெளியில போனீங்கன்னா, அப்போ வந்து ஆண்ட்ராய்டோட டிஃபால்ட் சிஸ்டம் வால்யூம் வந்து அது காட்டும். ஸோ அந்த வால்யூமோட பார் வந்து டிஃபரன்ஸ் ஆகும். இப்ப டிஃபால்ட் ஆண்ட்ராய்டோட சிஸ்டம் வால்யூமுக்கும் இந்த பிட் பெர்ஃபெக்ட் மோடுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, ஆண்ட்ராய்டோட சிஸ்டம் வால்யூம்ல வந்து நீங்க வால்யூம் டிக்ரீஸ் பண்றீங்கல்ல, அது வால்யூம் குறையாது. உங்களுக்கு அதோட ஒரிஜினல் குவாலிட்டிய வந்து குறைச்சு தான் வால்யூம் குறைக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதனால உங்களுக்கு என்ன ஆகும்னா, வால்யூம் குறைக்கும்போது உங்களுக்கு குவாலிட்டியும் கூடவே சேர்ந்து குறையும். பட் இந்த பிட் பெர்ஃபெக்ட் மோட்ல யூஸ் பண்ணும்போது என்னன்னா, ஆண்ட்ராய்டோட சிஸ்டம் வால்யூம் வந்து அத பைபாஸ் பண்ணிடும். அதனால உங்களுக்கு டைரக்ட்லி ஒரு ஃபுல் குவாலிட்டியோட சோர்ஸ் ஃபைல் என்ன குவாலிட்டில இருக்கோ, அதே குவாலிட்டில வந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ள வரும். அண்ட் ஸோ அதுக்கப்புறம் நீங்க என்னதான் வால்யூம் இன்கிரீஸ், டிக்ரீஸ் பண்ணாலும் குவாலிட்டி டிஃபரன்ஸ் வந்து இருக்காது. அது நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். அண்ட் Apple மியூசிக்ல இன்னொன்னு என்னன்னா, வால்யூம் மேக்ஸிமம் வைக்கும்போது தான் எனக்கு அந்த பிளானர் மேக்னெட்டிக்கே ஃபுல் பொட்டன்ஷியல்ல ஒர்க் ஆகுற மாரி ஃபீல் ஆச்சு. அந்த கிளாரிட்டி அப்பதான் அச்சீவ் ஆகுற மாரி இருந்தது. பட் நீங்க நெனச்சு பாருங்க, ஒரு DAC வித் IMஓட எங்கேயாவது ஃபுல் வால்யூம்ல கேட்டா என்ன ஆகும் அப்டின்ட்டு. ஸோ கேட்கவே முடியாது. அண்ட் அது ஆல்சோ நாட் ரெக்கமெண்டட் அந்த மாரி கேட்கறது. ஸோ 50%ல வச்சு கேட்கும்போது தான் நல்லாருக்கும். ஆனா 50%ல வச்சு கேட்கும்போது குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு இருக்காது. மெயினா ஏன் அச்சீவ் ஆகலன்னா, இந்த கேசி டுவானிக் ஐஎம் ஹைபிரிட் டிரைவர் காம்பினேஷன்ல வருது. அதாவது இதுல டைனாமிக் டிரைவரும் இருக்கு, பிளானர் மேக்னெட்டிக் டிரைவரும் இருக்கு. ஸோ இப்ப நம்ம Apple மியூசிக்ல கேட்கும்போது என்னன்னா, அதாவது ஆண்ட்ராய்டோட டிஃபால்ட் அந்த சவுண்டிங்ல கேட்கும்போது என்னன்னா, ஸோ டைனாமிக் டிரைவர் ஈஸியா வந்து உங்களுக்கு அச்சீவ் ஆயிடும் உங்களுக்கு சவுண்ட். இன்னும் கேட்டா, அது இன்னுமே டைனாமிக் டிரைவர் தான் கொஞ்சம் பூஸ்டிங்கா இருக்கிற மாரி வந்து தெரியும். உங்களுக்கு லோவர் ஃப்ரீக்வன்சிஸ் அண்ட் அந்த மிட் ரேஞ்ச் அந்த ஒரு வோக்கல்ஸ்ல வந்து ஒரு திக்னஸோட அது வந்து கொஞ்சம் நல்லாவே பூஸ்ட் பண்ண மாரி இருக்கும். ஆனா பிளானர் மேக்னெட்டிக் டிரைவர் ஃபுல் பொட்டன்ஷியல்ல ரன் ஆகியிருக்காது.
அது பிகாஸ் ஆஃப் உங்களுக்கு அது அந்த குவாலிட்டியான அனலாக் சிக்னல் வந்து ரிசீவ் ஆகல அப்படி தான் நம்ம இத எடுத்துக்கணும். பட் இதுவே நான் ஹைபை மியூசிக் பிளேயர்ல யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அப்பதான் அந்த பிளானர் மேக்னெட்டிக் டிரைவர் ஒரு ஃபுல் பொட்டன்ஷியல்ல ஒர்க் ஆகுற மாரியே இருந்தது. ஏன்னா, எனக்கு நல்லாவே அந்த கிளாரிட்டில வோக்கல்ஸோட கிளாரிட்டி ரொம்பவே நல்லா இருந்தது. முன்னாடி வந்து சிங்கர் பாடுறது அந்த வோக்கல்ஸ் கிளாரிட்டி ஏதோ பெட்ஷீட்ட போட்டு மூடுன மாரி இருக்கும். பட் இப்போ வந்து அது நல்லா தெளிவா, கிளீனா இருக்கும். அண்ட் இமேஜிங் நல்லா இருக்கும். அந்த சென்டர் ஸ்டேஜ் நல்லா கிரியேட் ஆயிருந்தது. நல்ல ஒரு ஒயிட்னஸ் கிடைச்சது. சவுண்ட் ஸ்டேஜ்ல. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நல்ல சவுண்ட் செப்பரேஷன் இருக்கும். உங்களுக்கு பேஸ், மிட்ஸ் அண்ட் ட்ரபிள் நல்லாவே கிளீனா செப்பரேட்டா இருக்கிற மாரி தெரியும். ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து அப்படியே மிங்கிள் ஆகுற மாரி இருக்காது. 2 விதமான எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். மேபி நீங்க Apple Music, Spotifyலலாம் யூஸ் பண்றீங்கன்னா, உங்களுக்கு வந்து இதுல பேஸ் கொஞ்சம் வந்து அந்த வார்ம்னஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாரியும், கிளாரிட்டி வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாரி ஃபீல் ஆகும். பட் அது வந்து கேசி டுவானிக் ஐஎம் காரணம் கிடையாது. இதோட ஹைபிரிட் டிரைவர் செட்டப் அப்படின்றதுனால, இதுக்கு ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி பவர் வேணும். ஸோ, அதனால நீங்க பிட் பெர்ஃபெக்ட் மோட்ல யூஸ் பண்ணி கேட்டீங்கன்னா, அப்போ வந்து வோக்கல்ஸ் கிளாரிட்டி ரொம்பவே நல்லாருக்கும். இமேஜிங் அண்ட் சவுண்ட் ஸ்டேஜ் இது எல்லாமே வைடா இருக்கும். அண்ட் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டான லெவல்ல இருக்கும். இதுல பேஸ் வந்து பூஸ்டட் பேஸ் கிடையாது. ஒரு எக்ஸ்ட்ரா பேஸ் மாதிரி இருக்கும். டீட்டெயில்டா இருக்கும். அண்ட் என்ன பொறுத்தவரைக்கும் இது ஒரு சூப்பர் பேலன்ஸ்டான ஒரு ஐஎம் சொல்லுவேன். வெல் ஓவராலா அவ்வளோதான் கேசி டுவானிக் ஐஎம் இயர்ஃபோன்ஸ்க்கான ரிவ்யூ. ஸோ, உங்களுக்கு இந்த ரிவ்யூ வீடியோ புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.